வணக்கம். என் பேர் இசை முத்துராஜா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். கம்போஸ்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உருவாக்கக்கூடிய குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அபாயகரமான குப்பைன்னு 3 விதமாக பிரிப்போம். அதில் உருவாக்கக்கூடிய மக்கும் குப்பைகளை நம்ம உலர வச்சு அதை உரமாக மாற்றுறதுக்கு பேர் தான் கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. மக்கும் குப்பைகள் என்னென்ன அப்படின்னா, நம்ம காய்கறி வேஸ்ட்டு, பழங்கள் வேஸ்ட்டு, வீட்டில் உருவாக்கக்கூடிய அந்த செடி, மரம், இதோட கழிவுகள் எல்லாமே மக்கிற குப்பையில் வரும். அதை எல்லாமே நான் எப்போயுமே க்ரீன் கலர் பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மக்காத குப்பைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக்கு, அதுக்கப்புறம் சிரட்டை, கொட்டாங்குச்சி, பிளாஸ்டிக் கவர்ஸு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கண்ணாடி பாட்டில், இது எல்லாமே மக்காத குப்பைகள் வரும். அது எல்லாமே நான் ப்ளூ கலர் பின்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். 3வது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா அபாயகரமான கழிவு. இது எதுக்கு அபாயகரமான கழிவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போடுற அந்த வேஸ்ட்டை நம்மளால் கை வச்சு தொட்டு அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு நோய் தொற்று உருவாக்கும். அதனால தான் அதை அபாயகரமான கழிவுன்னு சொல்கிறாங்க. அபாயகரமான கழிவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைப்பர்ஸ், பேம்பர்ஸ், நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் உடஞ்ச கண்ணாடி, பிளேடு, இதெல்லாமே அபாயகரமான கழிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம கம்போஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கம்போஸ்டிங் இருக்கு. ஒன்று ஏரோபிக் கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று அனேரோபிக் கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. ஏரோபிக் கம்போஸ்டிங் எப்படின்னா, ஆக்சிஜன் மூலியமா காற்றினோட உதவியால நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் உரமாகிறதுக்கு ஏரோபிக் கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா, காற்றே இல்லாத முறையில நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மக்கிற குப்பையை உரமாக்குறதுக்கு அனேரோபிக் கம்போஸ்டிங் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன மெத்தட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, அனேரோபிக் கம்போஸ்டிங்கிற மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன அப்படின்னா, எனக்கு உருவாக்கக்கூடிய வேஸ்ட் நான் அன்னன்னைக்குள்ள ஒரு வேஸ்ட் இதுல நான் போட்டு வச்சிருவேன். போட்டுட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அது மேல கோகோ பிட் போட்டுருவேன். எப்ப இந்த பிட் ஃபுல் ஆகுதோ, ஃபில் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த பிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அடுத்த பிட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதுல என்ன அப்படின்னா, நான் போடுற வேஸ்ட்ல இருக்கக்கூடிய லீச்சட் கீழே போய் கீழே உள்ள இதுல ஸ்டோர் ஆயிரும். அதுக்காக தான் இதுல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்டோர் ஆகக்கூடிய லீச்சட்டை இதுல இருக்கக்கூடிய பைப் மூலியமா நாங்க வெளியில எடுத்துருவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோகோ பிட்டு. இது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னா, இது வேற ஒண்ணுமே கிடையாது. தேங்காய் நார்ல இருந்து வரக்கூடிய, தேங்காய் நார் அரைச்சு அதுல இருந்து வரக்கூடியதான் இந்த கோகோ பிட்டு. இப்ப இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம மக்கிற வேஸ்ட்டை இதுல போடும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த லீச்சட் எல்லாம் இந்த கோகோ பீட் உறிஞ்சி எடுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த கோகோ பீட் யூஸ் பண்ணலாம். நம்ம கோகோ பீட் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்க கோகோ பீட்டுக்கு பதில் காஞ்ச இலைகள், நீங்க வீட்டுல உருவாக்கக்கூடிய அந்த தேங்காய் நாறு, இதெல்லாம் நம்ம கோகோ பீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ நான் கம்போஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன யூசேஜ் அப்படின்னா, எங்க வீட்டுல உருவாக்கக்கூடிய அந்த மக்கிற குப்பையை நானே உரமாக்குறதுனால எப்பெல்லாம் குப்பை வண்டி வருது அப்படிங்கறத நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட வர்ற வேஸ்ட் நானே உரமாக்கிடுவேன். மக்கிற குப்பையை, மக்காத குப்பைகளை மேக்சிமம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். முடிஞ்ச அளவு மக்காத குப்பைகளை நாங்க உபயோகிக்கிறதே கிடையாது. நான் வெளியில போகும்போது நம்ம காய்கறி வாங்குறதுக்கு எல்லாமே நாங்க வீட்டுல இருந்து பேக் எல்லாமே எடுத்துட்டு போயிடுறதுனால மேக்சிமம் எங்களுக்கு மக்காத குப்பை உருவாகாது. அப்படின்னா நான் 2 பின்னு வாங்கி வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா பின்னு வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களே அதுக்கு போதும். உங்க வீட்டுல எவ்வளவு பழைய பக்கெட்லாம் இருக்கு, அந்த பக்கெட்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது மூலியமாவே நம்ம கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு இல்ல அப்படின்னா, உங்க வீட்டுல பின்னாடி இடங்கள் அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குழி மாதிரி வெட்டி அதுல நீங்க உங்க வீட்டுல உருவாக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் போட்டு அதுலயுமே நீங்க கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்க வீட்டுல ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சுத்தி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அதுல ஏர் சர்க்குலேஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹோல்ஸ் நம்ம அதுல போடுறோம். இப்போ நம்ம கம்போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள நம்ம என்ன வேஸ்ட்லாம் போடணும், என்ன வேஸ்ட்லாம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் உருவாக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், செடிகள், இந்த வேஸ்ட் எல்லாமே நம்ம கம்போஸ்ட்ல போடலாம். இப்போ காய்கறி வருது அப்படின்னா நீங்க கட் பண்ண காய்கறியோட அந்த வேஸ்ட்டை போடலாம். இப்போ காய்கறி அழுகி போச்சு, நீங்க முழுசா போடுறீங்க அப்படின்னா அதை என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போடுறீங்க. எதுக்குன்னா, முழுசா நீங்க மொத்தமா அப்படியே போட்டீங்க அப்படின்னா அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். மற்ற பொருட்களையும் அது ஈஸியா கம்போஸ்ட் ஆக விடாது. இதே இது நீங்க கட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த வேஸ்டோட சேர்ந்து இதுவுமே சேர்ந்து மொத்தமா கம்போஸ்ட் ஆயிரும்.
உங்க வீட்ல நீங்க வந்து ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் இந்த இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் பழங்கள் அந்த கேட்டகரிஸ்ல தான் வருது. ஆனா இதை வந்து நீங்க கம்போஸ்ட்ல வந்து அதிகமா போடக்கூடாது. எதுக்காக நம்ம இதை வந்து கம்போஸ்ட்ல போடக்கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் இதுலலாம் வந்து சிட்ரிக் ஆசிட் வந்து அதிகமா இருக்கும். இதை நீங்க கம்போஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அது கம்போஸ்ட் ஆகாது. இப்போ நீங்க ஒரு கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கீங்கன்னா அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா அதுல வந்து ஒரு சில நுண்ணுயிரிகள் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த நுண்ணுயிர்கள் தான் வந்து நம்ம போடுற அந்த வேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு தான் வந்து கம்போஸ்டா வந்து வரும். இதே நீங்க சிட்ரிக் ஆசிட் உள்ள அந்த பொருட்கள், அதாவது ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் அதிகமா போட்டீங்க அப்படின்னா அதை வந்து கம்போஸ்ட் ஆக விடாது. என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆசிட் வந்து இதுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை வந்து அழிச்சிடும். ஸோ அது கம்போஸ்ட் ஆகாம டீகம்போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வந்து எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு பழம் இதெல்லாம் அதிகமா போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை வச்சு எப்படி கம்போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம கம்போஸ்டிங் ஒரு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கெட் தேவை, ரெண்டாவது நமக்கு ப்ரௌன்ஸ் தேவை, மூணாவது வந்து கிரீன்ஸ் தேவை. ப்ரௌன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய காஞ்ச இலைகள், நம்ம தேங்காய் நாறு, அப்படி இல்லாட்டி கோகோ பீட், இது எல்லாமே வந்து ப்ரௌன்ஸ்னு சொல்லுவாங்க. கிரீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட உருவாக்கக்கூடிய மக்கிற குப்பைகள், காய்கறி, பழங்கள், செடிகள், இதோட வேஸ்ட் வந்து கிரீன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. மூணாவது வந்து நம்மகிட்ட வந்து கண்டிப்பான முறையில் ஒரு பக்கெட் இருக்கணும். என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த பக்கெட் வந்து மூடியோட கண்டிப்பா இருக்கணும். அதுல வந்துட்டு சைடுல வந்து நீங்க வந்து ஒரே நேர்கோட்டில் ஒரு சில துளைகள் வந்து போட்டுக்கோங்க. பக்கெட்டோட சைடுலையும் துளைகள் இருக்கணும், மேலையும் இருக்கணும், அடியிலையும் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஏர் ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்க பக்கெட்ல ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் பக்கெட்டோட கீழே வந்துட்டு ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு காஞ்ச இலைகள் இல்லாட்டி கோகோபீட் இல்லாட்டி தேங்காய் நாரை எடுத்து ஒரு பெட்டு மாதிரி அதில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, உங்க வீட்டில் அன்னைக்கு உருவாக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் வந்து நீங்க அந்த இதுல வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் மேல என்ன பண்றீங்கன்னா கோகோபீட் இல்லாட்டி காஞ்ச இலைகளை போட்டு மேல அதை வந்து மூடி வச்சிடுறீங்க. மூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து நீங்க அந்த பக்கெட் வந்து ஒரு டைம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணவே ஒழிய உங்க வீட்டில் வந்து குப்பைகள் உருவாகிற நேரம்லாம் கொண்டு போய் அதில் நீங்க போட்டுட்டே இருக்கக்கூடாது. போட்டீங்க அப்படின்னா அது கம்போஸ்ட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ரெண்டாவது நாள் என்ன பண்றீங்க, மறுபடியும் உங்க வீட்டில் உருவாக்கக்கூடிய காய்கறிகளை ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த இதுல போட்டு வச்சுக்கோங்க. உங்க வீட்டில் இப்போ நீர் சத்து அதிகமா உள்ள காய்கறிகள் பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள் வரும்போது என்ன பண்றீங்கன்னா கோகோபீட்டை வந்து அதுல வந்து அதிகமா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த கோகோபீட் நம்ம போடுறதுனால அது வந்து அதுல உள்ள அந்த ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சி கம்போஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த பக்கெட் நிறைஞ்சோடனே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்படியே இந்த பக்கெட்டை தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ரெண்டாவது பக்கெட் எடுத்து நீங்க அதுல கம்போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ உங்ககிட்ட 3 பக்கெட்டும் ஃபுல் ஆகுதோ நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணின அந்த பக்கெட்ல உள்ள கம்போஸ்ட்டை நீங்க எடுத்து அதை வந்து நீங்க உரமா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கம்போஸ்டையே வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் கீழே போடுறதுக்கு அந்த பெட்டு இதெல்லாம் போடுறோம்ல அதுக்கு நீங்க அந்த ஓல்டு கம்போஸ்டே எடுத்து பெட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு நம்ம கம்போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கம்போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி கம்போஸ்ட் ஆயிடுச்சுங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா அந்த கம்போஸ்ட் எடுத்து நீங்க கையில உள்ளங்கையில வச்சு பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அது கையில வந்து ஒட்டவே செய்யாது, அப்படியே மண்ணு மாதிரி உதிர்ந்துடும். அதை வச்சு நீங்க கம்போஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது அந்த கம்போஸ்ட்ல வந்து அழகான வந்து மண் வாசனை, மழை பெய்யும் போது மண் வாசனை எப்படி வருதோ அது வந்து நீங்க பெர்ஃபெக்டா கம்போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல அந்த மண் வாசனை வரும். அதை வச்சும் நீங்க வந்து கம்போஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு சண்டே இந்த மாதிரி டைம் வந்து நான்வெஜ் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா இதை என்னோட கம்போஸ்ட்ல போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் உங்க கம்போஸ்ட்ல போடலாம். பட் காய்கறி வேஸ்ட்டுகள் கம்போஸ்ட் ஆகிற அந்த ஈக்குவல் டைம்ல நீங்க போடக்கூடிய இந்த எலும்பு துண்டு இதெல்லாம் கம்போஸ்ட் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்போஸ்ட் ஆகாது. இது என்ன பண்றீங்க அப்படின்னா 45 டேஸ்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எலும்பு துண்டு இதெல்லாம் தனியா பொறுக்கி எடுத்து மறுபடியும் கம்போஸ்ட் ஆகுறதுல போட்டீங்கன்னா அடுத்த 45 டேஸ்க்குள்ள கண்டிப்பா வந்து கம்போஸ்ட் ஆயிரும். இப்போ ஒரு பக்கெட் நீங்க ஃபுல் ஆகுறதுக்கு 20-30 நாள் ஆகுதுன்னா 3 பக்கெட் ஃபுல் ஆகுறதுக்கு 90 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த 90 நாள்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட பக்கெட் கன்ஃபார்மா வந்து கம்போஸ்ட் ஆயிரும். அது கம்போஸ்ட் ஆகுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காலமே வந்து 45 to 50 டேஸ் தான் ஆகும். அதுலேயே வந்து நீங்க போடுற வேஸ்ட்லாம் வந்து கம்போஸ்ட் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க கம்போஸ்ட் பண்ணும்போது அதுல ஈரப்பதம் அதிகமாயிருச்சுன்னா அதுல என்ன பிரச்சனைகள் வருங்கிறத பத்தி பார்க்கலாம். ஈரப்பதம் அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுல என்ன ஆகும் அப்படின்னா ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது அது வந்து கம்போஸ்ட் ஆகாது. அப்போ ஈரப்பதம் அதிகமா இருக்கிற நேரத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா காஞ்ச இலைகளை தூளாக்கி அதுல போடுங்க. ரெண்டாவது கோகோ பீட் இருந்துச்சுன்னா கோகோ பீட்டே அதுல போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈரப்பதத்தை உறிஞ்சிரும். உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனையும் ஆகாது. ரெண்டாவது இந்த கம்போஸ்ட் பண்றதை வந்து நம்ம எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க வீட்டுக்குள்ளேயே கூட வச்சுக்கலாம். ஏன்னா இதுல எந்தவித பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஆகாது. ஆனா இதை வந்து நீங்க வெளியில ஒரு வறண்டால வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல அதிகமா மழை பெஞ்சாலோ அதிகமா இதுல வந்து வெயில் அடிச்சாலோ அது வந்து கம்போஸ்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அந்த கம்போஸ்ட் ஃபுல்லா ஈரமாயிரும், கம்போஸ்ட் ஆகாது. இதே இது வெயில் அதிகமா அடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோப்ஸ் அந்த நுண்ணுயிரி எல்லாமே அந்த வெயில்ல வந்து டெத் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அதுவும் கம்போஸ்ட் ஆக ஆரம்பிக்காது. மூணாவது இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா கம்போஸ்ட் அதிகமா காஞ்சு போயிருச்சு, ஈரப்பதமே இல்லாம இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா லைட்டா அதுல வந்து தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க. ஈரப்பதமும் இருக்கணும், காஞ்சும் போகக்கூடாது. அதான் அதோட மெத்தடு. அதுக்காக அதிகமாவும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஃபுல்லா ட்ரை ஆகியும் இருக்கக்கூடாது. எல்லாமே வந்து ஒரு லெவலா வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதுல வந்து பூச்சி வந்துருச்சு, கொசு இந்த மாதிரி வருது. மேக்சிமம் இதுல கொசு இதெல்லாம் வராது. சப்போஸ் கொசு இதுல வருது அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கற்பூரத்தை எடுத்து ஒன்ன வந்து அந்த கம்போஸ்ட் அந்த இது மேல வச்சிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து கொசு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புமே இருக்காது. கம்போஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா நீங்க வந்து அழகா உங்க வீட்டிலே வந்து மாடி தோட்டம் போடலாம். அதுக்கு தேவையான உரங்களை வந்து நீங்க உங்களோட கம்போஸ்ட்ல இருந்தே எடுத்து நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வெளியில வந்து காய்கறிகள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல எப்படியும் மருந்து தெளிச்ச காய்கறிகள் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய இயற்கையா ஆர்கானிக்கா வெளியில கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்ல தான் இப்போ இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான காய்கறிகளை உங்க வீட்டிலே நீங்க விளைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்துக்கும் வந்து அது இயற்கையா இருக்கும்.